ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. நெகேமியா 12 வசனம் 43 பின்பகுதி. எப்படி இந்த களிகூறுதல் ஏற்பட்டது, எப்படி இந்த களிப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னால் பாருங்கள், அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது, பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான். அந்த பிரதிஷ்டை நாளில் தான் இவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனம், எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களாலும் பிரதிஷ்டையின் மகிழ்ச்சியோடு கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு கூடி வரும்படி தேடினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாடகர் குழு வராங்க, எல்லாருமே வரிசையாக பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லாரையும் இதில் நம்ம வாசிக்கலாம். அது மட்டும் இல்லை, பூரிகைகளை பிடிக்கிற ஆசார் இருக்காங்க, கீத வாத்தியங்களை வாசிக்கிற மற்ற கீத வாத்தியங்கள், தாவீதின் கீத வாக்கியங்கள், அதெல்லாம் நிறைய போட்டிருக்குது. அப்புறம் துதி செய்கிற 2ஆம் கூட்டத்தார், ஒரு கூட்டத்தார் அதெல்லாம் செய்கிறாங்க, 2ஆம் கூட்டத்தார் எதிரே இருக்கிற வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் பிறகாலேயே துதிச்சுக்கிட்டே போகிறாங்க. அது பிறகால நெகேமியா இவங்கெல்லாம் போகிறாங்க, இஸ்ராலாம் போகிறாங்க. இப்படி இருக்குது. அதற்கு பின்பு 40ஆம் வசனம், அதற்கு பின்பு துதி செய்கிற 2 கூட்டத்தாரும் ஒன்றாயிட்டாங்க. அந்த ஒரு பக்கம் அவங்க வராங்க, இவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. கடைசியில் 2 கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிறாங்க. அப்படிலாம் பூரிகைகளை பிடிக்கிற எலியாக்கிம் அவங்க நிறையா பேரை போட்டிருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது தான் இந்த 43ஆம் அதிகாரத்தில் முந்தன பகுதி பாருங்கள். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்களாம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமில் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அப்போ அதனால் என்னன்றாங்கன்னா, பரிமாற்றம் நடக்குது, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். எல்லாரும் எல்லாத்தையும் பங்கிட்டு கொள்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதெல்லாம் நீங்கள் அடுத்த வசனங்கள்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், எவ்வளோ அருமையாக பாருங்கள். இந்த அலங்கம் 52 நாளுக்குள்ளேயே கட்டப்பட்டது. அது நெகேமியா 6:15 பாருங்கள், அதில் போட்டிருக்கு. எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ பிரச்சனைகள் அவங்களுக்கு. நெகேமியாவை சோர்ந்து போக பண்ணுச்சு, எஸ்ராவை சோர்ந்து போக பண்ணுச்சு. ஆனாலும் அந்த வாருங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னும் போது அவனோட கைப்பிடிக்கிறதுக்கு தோள் கொடுக்கறதுக்கு நிறையா பேர் போனாங்க. அதனால் ராஜாவே அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தார். அதனால் அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூஸ் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அதை தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, பிரதிஷ்டை பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ரா அவ்வளோ சோர்வோட கண்ணீரோட காணப்படுறாரு. அலங்கெல்லாம் அப்படி இடிஞ்சு கிடக்குது, அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டிருக்குது இந்த வாசல்கள்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு 4ஆம் வசனத்தில் பாருங்கள், 3ஆம் வசனத்தில் எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தையை கேட்டபோது நெகேமியா உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. அவரை ப்ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த சமாச்சாரத்தெல்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த 2ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் ராஜா இவனுடைய முகம் व्यसனமாக இருக்கிறத பார்த்துட்டு, நீ ஏன் துக்கமுகமாக இருக்கிறது என்ன, 2:2 பாருங்கள், நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது உன் மனதின் துக்கமை ஒழிய வேறொன்றும் அல்லன்னு சொல்கிறார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள்லாம் சொல்கிறாரு. சொன்னோன்னே ராஜாவும் நிறைய உதவிகள்லாம் செய்கிறாங்க. முதலாவது ஆண்டவரே, 2வது மனுஷ பலம், எவ்வளவோ எதிர்ப்புகள் மத்தியில். அதெல்லாம் அதனால் 52 நாளைக்குள் அலங்கம் மீண்டுமாய் கட்டப்பட்டு முடிந்தது. அதை பிரதிஷ்டை பண்ணுற நாளில் தான் இவ்வளவு களி கூறுதல், சந்தோஷம், களிப்பு உண்டாச்சு. அதனால் எல்லாம் பரிமாற்றங்கள், ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாம் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அந்த சரீரம் என்னும் ஆலயம் கர்த்தருக்குள் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். இது இடிப்பட்டு அங்கங்கே ஓட்ட உடைசலாவோ அல்லது கிராக் விட்டோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது நல்லா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நல்லா சுத்திகரிக்கப்பட்டு, நல்லா கட்டப்பட்டு, உறுதியாய் கட்டப்பட்டு, இசைவாய் கட்டப்பட்டு, ஆண்டவருக்கு மகிமுள்ள சாட்சியாய் நாம் இருக்கும்போது அங்கு களி கூறுதல் ஏற்படும், அங்கு மகிழ்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.
மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினா. இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரர் நீர் இருக்கும்போது நாங்கள் உண்மையிலே சார்ந்து எங்களுடைய குறைவுகள்லாம் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கத்தாவே ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்து கொள்ளவும், ஆண்டவரே உமக்காக நிற்கவும், அதன் மூலமாக களி கூறுதல் ஏற்படவும், களிப்பு உண்டாகவும், மகிழ்ச்சி உண்டாகவும், சந்தோஷம் உண்டாகவும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், மக்கெதோனியாவிலும் அகாயாவிலுமுள்ள விசுவாசிகளுக்கு யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் வசனம் 7. இன்றைய கேள்வி, யாருக்கு அல்ல யாருக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம்? யாருக்கல்ல யாருக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம்?